ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம ராதிகாவோட அம்மா இருக்காங்களே, பாக்கியாட்ட வந்து கண்ணா பெண்ணு கத்த சும்மா நிறுத்துங்க, என்கிட்டலாம் பேசக்கூடாது, யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தையாக சொல்லவும் ஈஸுன்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்குடி இப்படி கத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட மோதாதே நான் வில்லாதி வில்லனடான்னு இவங்க பாட்டை போட்டு விட இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பாட்டை எடுத்து விட்டாங்கங்க. வெள்ளிப்பணம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு, வெட்டி பையிலே உன்னிடத்தில் என்ன இருக்கு, இதெல்லாம் மறக்க முடியுமா? அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. வேற லெவல் பா. இவங்க ரெண்டு பேத்துக்கும் அடிதடி, சின்ன பாப்பா பெரிய பாப்பா அந்த ரேஞ்சுக்கு சண்டை நடக்குது. என்னடா அது இப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தா, நீ யாருக்கிட்ட வேணா சொல்லு, எங்கே வேணா போய் சொல்லு, ஏன் புள்ள விருப்பத்தோட தான் இங்கே இருக்கான்னு பொட்டுன்னு போட்டு உடச்சிட்டாங்க. பாட்டிக்கு வேற வழி இல்லை, கப்பு சிப்புன்னு முடிக்கிட்டு வாய முடிக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அங்கே போனவங்க ராதிகா வந்துட்டு கோபி கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல மையோவை பற்றி அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதலை போட்டாலும், உன் வாய் இருக்கே உன் வாய், அதாவது உன் வாயை அமைதியாக வச்சுருந்தாலே போதும், என் புருஷன் நல்லா இருந்திருப்பான்னு சொல்லிட்டு அம்மாவை கோச்சிக்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணாலும் கோச்சிக்கிறது அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாட்டியோட குசும்பை பார்க்கணுமே, அதாவது பாட்டி பியூட்டி கணக்காக நின்றுக்கிட்டு எனக்கு ஒன்றும் உடம்பு முடியல, எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது, கோபிக்கு சமைச்சு கொடுக்க சொன்னால் சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாளுங்கன்னு புலம்பு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் நான் இறக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தா சப்பாத்தி பட்டர் நான்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே இவங்களுக்கு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, இடியாப்பம் வெறும் தேங்காய் பால், வேறு வழி இல்லையேன்னு அப்படியே கோபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு ஊரை எட்டி பார்த்தாரு. கடைசியாக பார்த்தா யாரும் கொடுக்கல, அதனால கிளம்பி போயிட்டாரு. சாப்பிட்டுட்டு கிளம்பி போய் உட்காந்துருக்க. இன்னொரு பக்கம் பாக்கியாவை பார்த்து மெய் செலுத்து போறாராம். டே இப்போதான்டா நீ பண்ணுறது விஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்